ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜெயலலிதாவை கண்டிச்சு அடக்கி ஆண்ட எம்ஜிஆர். 30 வருடங்கள் நாடகங்களில் நடிச்சுட்டு சினிமாவுக்கு போனவர் தான் எம்ஜிஆர். அதற்கு பின்னரும் 10 வருடங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து அதற்கு பின்னர் தான் ஹீரோவாக மாறினார். நடிப்பு தான் அவருடைய தொழில் அப்படின்னாலும் இயக்கம் தயாரிப்பு பற்றியும் அவர் கற்றுக்கிட்டாரு. ஒரு காட்சிக்கு ஒரே கேமரா கோணத்தை எப்படி வைக்க வேண்டும், ஒரு காட்சியை எப்படி எடுத்தா அது திரையில எப்படி வரும் என்பது எல்லாமே எம்ஜிஆருக்கு அத்துப்படி. அதனால தான் சினிமாவில் ஹீரோவாக நடிக்க துவங்கிய சில வருடங்கள்லேயே நாடோடி மன்னன் என்கிற படத்தை தயாரித்து இயக்கி நடித்தார். அந்த படத்தை இயக்கும்போது எம்ஜிஆர் பல பிரச்சனைகளை சந்திச்சாரு. ஆனாலும் வெற்றிகரமாக அதை சமாளித்து அந்த படத்தை வெளியிட்டு வெற்றியும் பெற்றார். அதற்கு பின்னாடி தான் உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற படத்தையும் தயாரித்து இயக்கி சூப்பர் ஹிட்டு கொடுத்த இயக்குனராக மாறினார். சில சமயம் இயக்குனரால் படப்பிடிப்பு தளத்துக்கு வர முடியலை அப்படின்னா இயக்குனருடைய அனுமதியோட அன்னைக்கு எடுக்க வேண்டிய காட்சிகளை எம்ஜிஆரே எடுத்துடுவாராம். எம்ஜிஆரோட 1000ல் ஒருவன் படத்தில் நடித்த பின்னாடி அடுத்த படமாக ரகசிய போலீஸ் 115 அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தாங்க ஜெயலலிதா. அந்த படத்தினுடைய இயக்குனர் B.R. பந்துலுவுக்கு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லை. படப்பிடிப்பை ரத்து செய்தா மறுபடியும் நடிகைகளுடைய கால்ஷீட் கிடைக்காது அப்படிங்கிறதுனால அன்னைக்கு எம்ஜிஆரையே காட்சிகளை எடுக்கும்படி தொலைபேசியில் சொல்லிட்டாரு. ஜெயலலிதா ஆண் போல வேடம் அணிஞ்சு நடிப்பது தான் அன்றைய காட்சி. இதில் மகிழ்ச்சி அடைந்த ஜெயலலிதா ஆண் போல வேஷம் எல்லாம் போட்டு ஆண் போலவே படப்பிடிப்பு தளத்தில் நடந்து கொண்டிருந்தாங்க. காட்சிகள்லையும் நடிக்கும்போது ஒரு விரைப்புத்தன்மையோடையே நடித்தாங்க. அவரை தனியே அழைச்சி சென்ற எம்ஜிஆர், இப்போ நீ நடிக்கிறது ஆண் போன்ற வேஷம்தான், அதுக்காக ஆண் போலவே மாறக்கூடாது. ஒரு பெண் ஆண் வேஷம் போட்டு நடிக்கிறா அப்படிங்கிறது ஆண் போன்ற விரைப்பு, அதே நேரம் ஒரு பெண்ணுக்கு உண்டான நளினமும் உன்னுடைய உடல் மொழியில் வரணும், அது மறந்துடாத அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அதற்கு பின்னாடி அவர் சொன்னபடியே ஜெயலலிதாவும் நடிச்சாங்களாமா. இதை பற்றி ஒரு முறை பேசிய ஜெயலலிதா, ஒரு வாத்தியார் போல எனக்கு எப்படி நடிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. அதே நேரம் என்னை அவர் கண்டிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக என்னை தனியே அழைச்சிட்டு போய் அதை அவர் சொன்ன விதம் எனக்கு வியப்பை ஏற்படுத்தினது. அதனால தான் அவர் வாத்தியாரு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு ஜெயலலிதா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க.